السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ قال الله يا عيسى ابن مريم أأنت قلت للناس اتخذوني وأمي إلهين من دون الله. صدق الله العلي العظيم. وقال نبينا وحبيبنا وقرة أعيننا محمد صلى الله عليه وسلم: أنا أولى الناس بعيسى بن مريم، أو كما قال عليه الصلاة والتسليم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால் தொடங்குகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் வந்து சேரட்டுமாக. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, வருடத்தினுடைய கடைசி நாட்களில் நாம் அமர்ந்திருக்கிறோம். வருடத்தினுடைய கடைசி என்பது அது கொண்டாட்டத்திற்குரிய நாட்களாக இன்றைக்கு சமூகம் அதை பார்க்கிறது. டிசம்பர் 25 கிறிஸ்துவர்கள் அவர்கள் கடவுளாக நினைக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து அன்றைய தினம்தான் பிறந்தார் என்று சொல்லி அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அதை கிறிஸ்துமஸாக அவர்கள் கொண்டாடி வருகிறார்கள். அதை தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் புத்தாண்டை கொண்டாடுவதற்காக இந்த உலகம் தயாராகி கொண்டிருக்கிறது. 2025 வருடம் புத்தாண்டை கொண்டாடுவதற்கு இந்த உலகமே காத்திருக்கிறது. புத்தாண்டு என்பது மிக உற்சாகத்தோடு கொண்டாடப்படுகின்ற ஒரு பண்டிகையாக, ஒரு நாளாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. மற்ற பண்டிகைகளுக்கும் மற்ற நாட்களுக்கும் இந்த புத்தாண்டுக்கும் மத்தியில் ஒரு வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், மற்ற பண்டிகைகளை அந்தந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் கொண்டாடுவார்கள், அந்தந்த மதத்தை சார்ந்தவர்கள் அதை அனுஷ்டிப்பார்கள், மற்றவர்கள் அவர்களுக்கு வாழ்த்து சொல்வார்கள். தீபாவளி, பொங்கல் போன்ற திருவிழாக்களை இந்து சகோதரர்கள் கொண்டாடுகிறார்கள், மற்ற சமூகம் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லும். கிறிஸ்துமஸை கிறிஸ்துவர்கள் கொண்டாடுகிறார்கள், மற்ற சமூகம் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லும். ஈது, பக்ரீது போன்ற பெருநாள்களை நாம் கொண்டாடுகிறோம், நமக்கு மற்ற சகோதர சமயத்தை சார்ந்தவர்கள் வாழ்த்து பரிமாறிக்கொள்வார்கள். ஆனால் அது புத்தாண்டு என்று சொல்லப்படக்கூடிய அந்த நாளை எல்லா இனத்தை சார்ந்தவர்களும் கொண்டாடுகிறார்கள், எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் கொண்டாடுகிறார்கள். ஏன் உலகமே கொண்டாடுகிறது. அது கொண்டாட்டத்திற்குரிய நாளா என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், கிறிஸ்துவர்கள் குறிப்பாக இந்த 25 நாளை இயேசு கிறிஸ்து பிறந்த தினம் என்று அவர்கள் அதை பண்டிகை தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கொள்கை என்ன, அது குறித்து நாம் விளங்க வேண்டிய செய்திகள் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பு ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்தும் அவர்களுக்கும் நமக்குமான தொடர்பு என்ன என்பதை குறித்தும், அவர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குமான நெருக்கம் என்ன என்பதை குறித்தும் நாம் ஒரு சில தகவல்களை தெரிந்து கொள்வது இந்த நேரத்தில் மிக பொருத்தமானதாக இருக்கும்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன அவுலன் நாசி பி ஈஸா இப்னி மரியம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு மனிதர்களிலேயே நான் ரொம்ப நெருக்கமானவன் அப்படின்னு சொன்னாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு நான் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறேன் அப்படின்னு குறிப்பிட்டாங்க. எந்த அடிப்படையில் சொன்னார்கள் என்பதை அந்த ஹதீஸினுடைய தொடரை வாசிக்கிற பொழுது நமக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எல்லா நபிமார்களும் சகோதரர்கள். உலகத்திற்கு அனுப்பப்பட்ட 1,24,000 நபிமார்களும் சகோதரர்கள். ஒரே கொள்கையை உலகத்திற்கு சொல்வதற்கு வந்தவர்கள், ஒரே ராஜபாட்டையில் பயணித்தவர்கள். அல்லாஹ் யார் என்று சொல்வதற்குத்தான் அத்தனை நபிமார்களும் வந்தார்கள். ஓரிரை கொள்கையை போதிப்பதற்குத்தான் அவர்கள் வந்தார்கள். அவர்கள் சென்ற பாதை ஒன்றுதான், அவர்கள் போய் சேர வேண்டிய பாதையும் ஒன்றுதான். எல்லாம் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மத்தியில் எந்த நபியும் இல்லை. லைஸ பைனனா நபியுன். 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பிறகு நான் தான் வந்தேன். எனக்கும் அவங்களுக்கு மத்தியில் வேறு நபி கிடையாது. அந்த வகையில் பார்க்கிற பொழுது நான் ஈசா நபிக்கு ரொம்ப நெருக்கமானவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உலகத்திற்கு அல்லாஹ் அனுப்பிய கடைசி நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவங்களுக்கு பிறகு நபி கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறுதி தூதர். கியாமத் வரைக்கும் அவர்கள் தான், அவர்களுடைய ஷரியத்து தான் நடைமுறையில் இருக்கும். இவங்களுக்கு முன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் தஆலா அந்த உலகத்திற்கு அனுப்பினா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மத்தியில் சுமார் 600 வருடங்கள் இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் வேறு எந்த நபியும் அல்லாஹ் தஆலா அனுப்பவில்லை. அப்போ அந்த வகையில் பார்க்கிற பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானாரோடு நெருக்கமாக இருக்கிறார்கள். ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், அன தஅவத்து அபி இப்ராஹிம், அன தஅவத்து அபி இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் துஆ செய்தார்கள், நான் நபியாக வந்தேன் என்று சொன்னார்கள். மக்காவில் வச்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க இல்லையா, யா அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு இந்த உலகத்திற்கு ஒரு நபியை நீ அனுப்ப வேண்டும், அவர்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்றெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். அவர்கள் செய்த துஆவின் விளைவாக நான் நபியாக வந்திருக்கிறேன். ரெண்டாவது வார்த்தை சொன்னாங்க, புஷ்ரா ஈசா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் சுப செய்தி சொல்லப்பட்டவனாகவும் நான் இருக்கிறேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் மக்களிடத்தில் தன்னுடைய கொள்கையை சொல்லுகிற பொழுது, தன்னுடைய நபித்துவத்தினுடைய செய்திகளை சொல்லுகிற பொழுது இந்த செய்தியை சொன்னார்கள், எனக்கு பின்னால் ஒரு நபி வருவார்கள், அவர்கள் பெயர் அஹ்மது, அவர்கள் இப்படி இருப்பார்கள், அவங்களுடைய தன்மைகள் என்ன, அவங்களுடைய குணங்கள் என்ன என்பதையெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் முழுக்க சொல்லிவிட்டார்கள். அவர்களுடைய சுப செய்தியாக நான் இருக்கிறேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொன்னாங்க. மட்டுமல்ல, உலகத்தில் அனுப்பப்பட்ட நபிமார்களில் பெரும்பான்மையான நபிமார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திற்கு அல்லாஹ் வழங்கிய மேன்மைகளையும் அந்தஸ்துகளையும் பார்த்து அந்த சமுதாயத்தில் நானும் ஒருத்தனாக இருக்கணுமே என்று நிறைய நபிமார்கள் ஆசைப்பட்டார்கள். அந்த ஆசை ஈசா நபிக்கு இருந்துச்சு, அவங்களுக்கு மட்டும்தான் அது நிறைவேறும், வேற யாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு மட்டும்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தாக வரக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அவர்கள் கொண்டு வந்த ஷரியத் வேறொரு மார்க்கத்தை கொண்டு வந்தார்கள். இருந்தாலும் அவர்கள் அல்லாஹ்வினால் உயர்த்தப்பட்டு விட்டார்கள். நாளை கியாமத்தின் அடையாளமாக, கியாமத்திற்கு நெருக்கமாக உலகத்திற்கு அவர்கள் இறக்கி வைக்கப்படுவார்கள். அப்படி வரும்பொழுது அவர்கள் நபியாக வரமாட்டார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தில் ஒருவராக வருவார்கள். பெருமானாருடைய உம்மத்தில் ஒருவராக இருக்கக்கூடிய அந்த பெரும் பாக்கியம் வேற எந்த நபிக்கும் கிடைக்கவில்லை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மட்டும் கிடைச்சிச்சு. இப்படி எல்லாம் பார்க்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு, நெருக்கம் நமக்கு என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய குதிரத்தை, வல்லமையை, தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்த அல்லாஹ் நாடினான். அதற்காக அல்லாஹ் தேர்வு செய்தவர்கள் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். கணவன் இல்லாமல் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் குழந்தையை அவர்கள் வயிற்றில் சுமக்கிறார்கள். கணவனுடைய துணை இல்லை, ஆணுடைய துணை இல்லாமல் ஒரு பெண்மணி வயிற்றில் குழந்தையை சுமக்கிறார்கள்.
இன்னைக்கு கணவன் இருந்தும் கூட நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது இல்லை. கணவனே இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு தந்தை இல்லாமல் ஒரு பிள்ளை உலகத்தில் பிறக்க வேண்டும் என்று தன்னுடைய ஆற்றலை அதன் மூலம் வெளிப்படுத்த நாடி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வயிற்றில் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தினான். பெண்களை பொறுத்த வரைக்கும் மிக நெருக்கடியான ஒரு காலகட்டம் அப்படின்னா அந்த குழந்தையை சுமந்து இருக்கிற அந்த காலகட்டம் தான். கன்சீவாக இருக்கக்கூடிய அந்த நாளிலிருந்து அவங்க குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய அந்த நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நாட்கள் பெண்களுக்கு மிக நெருக்கடியான ஒரு நாட்கள். மனதளவில் உடல் அளவில் நிறைய அசௌகரியங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நாட்கள். அந்த நேரத்தில் அவங்க நிறைய ஆறுதலான வார்த்தைகளை எதிர்பார்ப்பார்கள், நிறைய அரவணைப்பை எதிர்பார்ப்பார்கள். உலகத்தில் ஒரு தாயை விட அரவணைப்பையும் ஆதரவையும் வேற யாரும் கொடுக்க முடியாது. அதனால தான் இன்னைக்கு குழந்தை உண்டாயிருச்சுன்னா குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய அந்த நாள் வரைக்கும் தாயோடு இருக்கணும் அப்படின்னு ஒரு பெண்மணி விரும்புவான். அதாவது தாய் வீட்டில் கொண்டு விடுறோம். தாயோடு இருக்கக்கூடிய அந்த அரவணைப்பை அவர்கள் விரும்புவார்கள். எல்லா பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு எதிர்பார்ப்பு. ஆனால் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அந்த நெருக்கடியான காலகட்டத்தில் உடன் தாயும் இல்லை, சகோதரன் இல்லை, சகோதரி இல்லை, வேறொரு மகளும் இல்லை, வேறு யாருமே இல்லை. தன்னம் தனியாக அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் குழந்தையை சுமந்து இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில். மட்டுமல்ல, ஒரு ஆண் துணை இல்லாமல் வயிற்றில் குழந்தையை சுமந்து கையில் குழந்தையை ஏந்தி கொண்டு வந்தா உலகம் என்ன பேசும், ஊர் என்ன பேசும்? நல்ல குடும்பத்தை சார்ந்த பெண்மணி தானே இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வந்துட்டே என்று தன்னை பார்த்து ஊர் உலகம் பேசும் என்று அந்த கவலை வேறு மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு. அதனால் தான் சொன்னார்கள், யா அல்லாஹ், இப்படி ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னால் என் ரூஹை நீ வாங்கியிருக்கலாமே, நான் உலகத்தில் இருந்து மௌத்தாயிருக்கலாமே, இப்படி ஒரு நெருக்கடி எனக்கு வந்துருச்சே அப்படின்னு சொல்லி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தனக்கு ஏற்பட்ட அந்த நெருக்கடியை தன்னுடைய வார்த்தைகளால் வர்ணித்தார்கள். அந்த நெருக்கடியின் போது உலகத்தில் எல்லா பெண்களும் ஆதரவையும் அரவணைப்பையும் எதிர்பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் யாருமே இல்லாத மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் நேரடியான அரவணைப்பாக அல்லாஹ் இருந்தான். நீ கவலைப்படாதீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் வசனத்தின் மூலமாக ஜிப்ரீலை கொண்டு அல்லாஹ் தஆலா செய்தி சொன்னால், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களோடு நான் இருக்கிறேன் அப்படின்னு ரப்பு சொன்னான். அவர்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடியை போக்குவதற்காக அல்லாஹ் சொன்ன வார்த்தைகள் இது. குழந்தையை பெற்றெடுத்து கையில் குழந்தையோடு வந்து நிற்கிற பொழுது ஊர் உலகம் ஒரு மாதிரியாக பேசிச்சு. உன் தாயின் தகப்பன் நல்லவங்களாக தான் இருந்தாங்க, அவங்களுக்கு பிறந்த நீ மட்டும் ஏன் இப்படி ஆகிட்ட, இப்படி செஞ்சுட்ட, இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டியே அப்படின்னு சொல்லி கேட்குற பொழுது அல்லாஹு தஆலா அவர்களது தூய்மையான வாழ்வை அவர்கள் அப்பொழுக்கற்றவர்கள் என்பதை உலகத்திற்கு அறிமுகப்படுத்துவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பச்சிளம் குழந்தையாக இருக்கக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பேச வச்சான். உலகத்தில் 3 குழந்தைகள் பேசி இருக்கிறது. அதில் ஒன்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். பிறப்பதற்கு முன்பும் அவர்கள் வாழ்க்கையில் அல்லாஹ் அற்புதத்தை ஏற்படுத்தினான். அவர்கள் பிறப்பையும் அல்லாஹ் அற்புதமாகவே அமைத்தான். பிறந்த பிறகும் அவர்கள் அற்புதத்தை வெளிப்படுத்தினார்கள். அவங்க வாழ்க்கை முழுக்க நிறைய அற்புதங்களை அவங்க காட்டினாங்க. குர்ஆன்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்ன வார்த்தைகள் நிறைய இடம் பெற்று இருக்கிறது. கத் ஜீதுக்கும் பி ஆயத்தின் மிர் ரப்பிக்கும், இறைவன்கிட்ட இருந்து ஒரு அத்தாட்சியை நான் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி களிமண்ணை அப்படியே செஞ்சு பறவை மாதிரி ஆக்கி அதில் ஊதுவாங்க, அது அப்படியே பறக்கும். குஷ்டரோகிகளை அவர்கள் சரி பண்ணாங்க, பிறவி குருடர்களை சரி பண்ணாங்க, கபரிலிருந்து மௌத்தானவர்களை அப்படியே எழுப்பி கொண்டு வந்து நிறுத்தினார்கள். பல்வேறு அத்தாட்சிகளை ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சமுதாயத்திற்கு அவங்க வெளிப்படுத்தினாங்க. பொதுவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நபிக்கும் அந்த காலகட்டம் எதை சார்ந்தது, அந்த மக்கள் எந்த மாதிரி இருக்கிறாங்க என்பதை கவனித்து அல்லாஹு தஆலா அற்புதத்தை வழங்குவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க காலத்தில் நிறைய கவிஞர்கள் இருந்தாங்க, நிறைய மொழியியல் விற்பனர்கள் இருந்தார்கள். இப்போ அவங்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த காலகட்டத்தில் குர்ஆன் அல்லாஹ் அற்புதமாக கொடுத்தான். இவ்வளோ பெரிய கவிஞராக இருக்கிறீல்ல, இவ்வளோ பெரிய மொழியில் இலக்கணத்தில் இலக்கியத்தில் கைதேர்ந்தவர்களாக இருக்கிறீங்கல்ல, நான் இறக்கின இந்த குர்ஆனை மாதிரி ஒரு வசனத்தை நீ கொண்டு வா பார்ப்போம். அல்லாஹு தஆலா குர்ஆன்லேயே அல்லாஹு தஆலா அப்படி கேட்க வச்சான். யாராலையும் கொண்டு வர முடியல. அல்லாஹு தஆலா குர்ஆனை கொடுத்து அதை அற்புதமாக அன்னைக்கு வச்சா இன்னைக்கும் அது அற்புதமாக திகழ்ந்து கொண்டு இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் காலம் சூனியக்காரர்கள் நிறைந்த ஒரு காலம். அதனால அந்த நேரத்தில் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த மாதிரியான அற்புதத்தை குச்சை போடுவாங்க, அது பாம்பா மாறும்.
அதற்கு ஈக்குவலாக ஒரு அற்புதத்தை அவங்களுக்கு கொடுத்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலம் மருத்துவர்கள் நிறைந்த ஒரு காலம், நோய்களும் நிறைந்த ஒரு காலமாக இருந்தது. மருத்துவர்கள் நிறைய நோய்களை குணப்படுத்துவதற்கு பல்வேறு சவால்களை அவர்கள் எதிர்கொண்டு கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா அது சார்ந்த அற்புதத்தை அவங்களுக்கு கொடுத்தா, பல்வேறு நோய்களை அவர்கள் அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு நீக்கினாங்க. பிறக்கும் பொழுதே குருடனாக பிறந்த அந்த குழந்தையை அவர்கள் பார்வை வர வைத்தார்கள். குஷ்ட நோயை குணப்படுத்தினார்கள். மௌத்தாக்களை எழுப்பி நிப்பாட்டினாங்க. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் 4 பேரை இறந்து போனவர்கள் எழுப்பினார்கள். 4 மையத்துகளை எழுப்பி நிறுத்தினாங்க. ஒன்று அவங்களுடைய நண்பர், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தோழர் ஒருத்தர், அவர் மரண படுக்கையில் இருந்தார். அவருடைய சகோதரி ஈசா நபிக்கு செய்தி சொல்லி அனுப்பி விட்டாங்க, இந்த மாதிரி உங்களுடைய நண்பர் மரண படுக்கையில் இருக்கிறார், நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லி செய்தி அனுப்பி விட்டாங்க. ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்கிற பகுதிக்கும் அந்த நண்பர் இருக்கக்கூடிய பகுதிக்கும் ஒரு 3 நாள் நடந்து போகக்கூடிய தூரம். அவங்க பார்க்க வர்றாங்க. வர்றதுக்குள்ள அவர் மூத்தாயிட்டாரு, அடக்கமும் செஞ்சு முடிச்சுட்டாங்க. கேட்டாங்க, இந்த மாதிரி நண்பர் மூத்தாயிட்டாரு, அடக்கம் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, எங்கே அடக்கம் பண்ணீங்க, அந்த கபரை காட்டுங்கன்னாங்க. கொண்டு போய் நிறுத்தப்பட்டது, இதுதான் உங்கள் நண்பருடைய கபர் என்று சொன்ன பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், கும்பி இதனில்லா, அல்லாஹுவினுடைய அனுமதியை கொண்டு நீ எஞ்சி வா அப்படின்னு சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பொழுது கபரில் மௌத்தாகி அடக்கம் செய்யப்பட்ட அந்த மனிதர் எழுந்து நின்றார். எழுந்து நின்னதோட அதுக்கு பிறகு ரொம்ப நாள் வாழ்ந்து குழந்தையெல்லாம் பெற்றார் அப்படின்னு வரலாறு சொல்லு. அதே மாதிரி ஒரு ஜனாசா ஒன்று கடந்து போய் கொண்டிருந்தது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தார்கள். அந்த ஜனாசா போய் கொண்டிருந்த பொழுது அது ஒரு கிழவியனுடைய மகன் இறந்து போயிட்டான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க, ஜனாசா போயிட்டு இருக்குது, எல்லாரும் சுமந்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அந்த ஜனாசாவை பார்த்து இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னாங்க. தப்புன்னு அந்த கட்டில இருந்து எஞ்சி உட்கார்ந்துருந்துச்சு மையத்து. எஞ்சி உட்கார்ந்து அதுவே கீழே இறங்கி அந்த கட்டில் அந்த மையத்தாக இறந்து போன அவர் சுமந்துட்டு போனார். சுமந்துட்டு வீட்டுக்கு போனார் அப்படின்னு சொல்லி வரலாறு சொல்லுது. அவரும் நீண்ட காலம் வாழ்ந்து திருமணம்லாம் முடிச்சு குழந்தையெல்லாம் பெற்று வாழ்ந்தார் அப்படின்னு வரலாறு சொல்லியிருக்கு. அதே மாதிரி ஒரு பெண்ணை, ஒரு பொம்பளை பிள்ளை, சின்ன பிள்ளை இறந்து போச்சு, அந்த பிள்ளையையும் அதே மாதிரி எழுப்பினார்கள். கடைசியாக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகனாக இருக்கக்கூடிய சாம் அவரையும் எழுப்பினாங்க. அவங்களுடைய கபருக்கு போனாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்து கிட்டத்தட்ட பல ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து விட்டது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இறந்து போன நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனுடைய கபருக்கு போய் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதே மாதிரி கும்பி இதுனில்லா அப்படின்னு சொன்னாங்க. அவர் திடுதிப்புன்னு பயந்து நடுங்கிட்டே அவர் எஞ்சார். எஞ்சி பார்த்தா அவருடைய தலையில் பாதி தலை வெள்ளையாயிருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் நரைமுடியே கிடையாது, யாருக்குமே நரமுடி அப்படிங்கிறதே கிடையாது. இன்னைக்கு நரமுடி இல்லாதவங்களே கிடையாது. புதுசாக அன்னைக்கு நரமுடி அன்னைக்கு தான் உலகம் பார்க்குது. அது காமத்தில் கியாமத்து வந்துருச்சோ அப்படின்னு அவர் அச்சப்பட்டுக்கிட்டே கேட்டார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கியாமத்தெல்லாம் வரல, நான் தான் உன்னை எழுப்பினேன். என்ன வேலை பார்த்துட்டீங்க, எப்படி எழுப்பிட்டீங்களே? நான் மௌத்தாகும் பொழுது என்ன அவஸ்தைப்பட்டேன் தெரியுமா? சக்கராத்து வேலையில் மௌத்தாகும் பொழுது சக்கராத்து எவ்வளோ கடுமையாக இருந்துச்சு. என்னை எழுப்பிட்டீங்களே, மறுபடியும் நான் மௌத்தாகணும்ல, அந்த சக்கராத்து வேலையை மறுபடியும் நான் அனுபவிக்கணுமே, இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிட்டீங்களே அப்படின்னு அவர் கேட்டார். அதுக்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் அல்லாட்ட துவா செய்கிறேன், உனக்கு சக்கராத் இருக்காது அப்படின்னு சொல்லி துவா செஞ்சாங்க. அதுக்கு பிறகு மூத்தானார். சக்கராத் இல்லாமல் அவர் மூத்தானார் அப்படின்னு சொல்லி தஃப்சீர்கள் நமக்கு சொல்லுகிறது. மிகப்பெரிய அற்புதங்களை ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தினான். இந்த அற்புதங்களை வைத்தோ என்னவோ அவங்களுடைய சமுதாயம் அவங்கள கடவுளாக ஆக்கிவிட்டது, கடவுளாகிருச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நஜ்ரான் பகுதியிலிருந்து சில கிறிஸ்துவ பாதிரிமார்கள் வந்தாங்க. கேட்டாங்க, இந்த மாதிரி எங்கள் ஆளை பற்றி நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்களாமே அப்படின்னு கேட்டாங்க. உங்கள் ஆள்லாம் யார் அப்படின்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லை, ஈசாவை பற்றி நீங்கள் இப்படி சொல்கிறீங்களாமே. நான் என்ன சொல்கிறேன், அவர் அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொல்கிறீங்களாமே. ஆமாம், அல்லாஹ்வுடைய அடிமை தானே, அல்லாஹ்வினுடைய அடிமை தானே, அவர் அடியார் தானே அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது அந்த நஜ்ரான் தேசத்து அந்த பாதிரிமார்கள் சொன்னார்கள், எப்படி அல்லாஹ்வினுடைய அடிமைன்னு சொல்கிறீங்க? ஈசா மாதிரி உலகத்தில் யாராவது அற்புதமாக பிறந்தவர்கள் உண்டா? தந்தை இல்லாமல் பிறந்தார். இப்படி ஒரு அற்புதமான ஒரு பிறப்பை கொடுத்த அந்த ஈசாவை போய் அல்லாஹ்வுடைய அடியார்னு சொல்கிறீங்களே, அவர் கடவுளாச்சே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போதான் அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை இறக்குறான், இன்ன மஸல ஈசா இந்தல்லாஹி கமஸலி ஆதம்.
ஈசான்னு சொல்றீங்களா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் எப்படி படைச்சான்? தாயும் இல்லை தகப்பனும் இல்லையே, ரெண்டும் இல்லாமல் அல்லாஹ் படைச்சானே. இது அல்லாஹ்வுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அல்லாஹ்வினுடைய குதிரத்தை வெளிப்படுத்துவதற்கு அல்லாஹ் இவங்களை தேர்வு செஞ்சான், அவ்வளவுதானே தவிர இவர் கடவுள்லாம் கிடையாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நிறைய விஷயங்களை சொன்னார்கள். ஆனால் அந்த மக்கள் ஏற்றுக்கல. அற்புதமான பிறப்பை வைத்துக்கொண்டு அவர்கள் அல்லாஹ்வினுடைய மகன் என்று சொன்னார்கள், அவரை கடவுள் என்று இன்றைக்கு சொல்லிவிட்டார்கள். அந்த ஒரு கொள்கையை ஏற்படுத்தினதுல மிகப்பெரிய ஒரு பங்கு யாருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, பவுல் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கொள்கை சார்ந்த விஷயங்களையும் அவர் தான் கொண்டு வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஈசா நபியை குறித்து தெளிவான முறையில் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களும் தெளிவான கொள்கையை, தௌஹீத் கொள்கையை உலகத்திற்கு பறைசாற்றி விட்டு தான் போனார்கள். அவங்க மௌத்தாகி ஒரு நூற்றாண்டிலேயே அவங்க கொண்டு வந்த அந்த சத்திய கொள்கை மாறிவிட்டது. சத்திய கொள்கை மாறிடுச்சு. இந்த பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசங்கள் இருக்குது. அந்த வித்தியாசங்கள்லாம் செஞ்சது யாருன்னா அந்த பவுல் தான். தந்தை இல்லாமல் பிறந்தார் என்கிற ஒரு அடிப்படையான செய்தியை வைத்துக்கொண்டு அல்லாஹ் தான் அவருடைய தந்தை அப்படின்னு சொல்லி முதல் விஷயத்தை சொன்னான். அல்லாஹ் தான் அவருடைய தந்தை. அப்போ அல்லாஹ் கடவுள் அப்படின்னு சொன்னா அவனுக்கு மகனா இருக்கக்கூடியவர் கடவுள் தானே. அதனால ஈசாவும் கடவுள். ஈசா கடவுள் அப்படின்னு சொன்னா அவனை பெற்றெடுத்த மரியம் அவங்க தாயும் கடவுள் தானே. அப்போ அவங்களும் கடவுள் என்று திரித்துவ கொள்கையை அவர் கொண்டு வந்தார். அதுதான் இன்னைக்கு கிறிஸ்துவ மதத்தில் இருக்குது. 3 கடவுள் என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அவர் கொண்டு வந்த அந்த மோசமான கொள்கையினுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு அந்த மக்களிடத்தில் பார்க்க முடிகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் மிக அழகான ஒரு தூய்மையான ஒரு தௌஹீதினுடைய கொள்கையை இந்த உலகத்திற்கு சொன்னார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் யார், அவங்களுடைய கொள்கை என்ன, எந்த மாதிரியான கருத்துக்களை உலகத்திற்கு சொன்னார்கள், அவங்களை நாம் எப்படி நம்பணும், அவங்களுடைய வாழ்க்கை என்ன என்பதையெல்லாம் நாம் தேடி பார்க்கணும் அப்படின்னா வேற எங்கேயும் போக தேவையில்லை, குரானில் பார்த்தா போதும். குரான் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஒட்டுமொத்த வரலாறையும் பேசி இருக்கிறது. அவருடைய வரலாறை மட்டுமல்ல, அவங்களுடைய அம்மாவினுடைய வரலாறு, அவங்களுடைய குடும்பத்தாருடைய வரலாறு, ஒட்டுமொத்த அவங்களுடைய பாரம்பரியத்தினுடைய வரலாற்றையும் முழுமையாக அழகான முறையில் சொல்லி இருப்பது குரான் மட்டும்தான். குரான்ல அல்லாஹ் தஆலா தெளிவா சொல்லி இருக்கிறான். ஆனால் யாரெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுள் என்று நம்பிக்கொண்டு தவறான கொள்கைகளை கொண்டிருக்கிறார்களோ அவங்களுடைய நம்பிக்கையின் பிரகாரம் இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி அவங்க எதெல்லாம் சொல்றாங்களோ அதில் எந்த ஆதாரமும் இல்லை. டிசம்பர் 25 அன்னைக்கு ஈசா பிறந்தார், கிறிஸ்து பிறந்தார் அப்படின்னு கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்களே. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் என்னைக்கு பிறந்தாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, தெளிவான ஆதாரங்கள் கிடையாது. உலகத்தில் இருக்கக்கூடிய 100 ஆளுமைகளை வரிசைப்படுத்தி புத்தகமாக நமக்கு தந்த மைக்கேல் ஹெச் ஹார்ட் என்ற கிறிஸ்துவர் சொல்கிறார், ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர் எங்களுடைய கடவுளாக இருக்கக்கூடிய இயேசுவிற்கு டேட் ஆஃப் பெர்த் என்னன்னு யாருக்குமே தெரியாது, எந்த வரலாற்று நூலிலும் கிடையாது. கிமு 6ஆம் நூற்றாண்டில் அவர் பிறந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் என்னைக்கு பிறந்தார் அப்படிங்கிற குறிப்பு எங்கள்கிட்ட கிடையாது. அவர் சொல்றார், கிறிஸ்துவராக இருக்கக்கூடிய அவர் சொல்றார் கிடையாது. அவருடைய இயற்பெயர் என்ன என்றே எங்களுக்கு தெரியாது. என்னைக்கு மௌத்தானார் அப்படிங்கிறதும் எங்களுக்கு தெரியாது. நிறைய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாமே குழப்பம் வாய்ந்ததாக இருக்கிறது, எதிலும் தெளிவு இல்லை என்று கிறிஸ்துவராக இருக்கக்கூடிய மைக்கேல் ஹெச் ஹார்ட் சொல்லுகிறார். அப்ப 25 அன்னைக்கு பிறந்தார் என்று சொல்லி அதை ஒரு பண்டிகையாக கொண்டாடுவது அது அறிவார்ந்த செயலாக இருக்க முடியாது என்பதை நாம் ஆரம்பமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆனும் ஹதீஸும் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் யார் என்பதை நமக்கு தெளிவான முறையில் சொல்லி இருக்கிறது. இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்க, இயேசு கொல்லப்பட்டார், சிலுவையில் அறையப்பட்டார் என்பதை அவங்க ஒரு அடிப்படையான ஒரு விஷயமாக அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இறந்து 3ஆவது நாள் அவர் உயிர் தெழுந்து வந்தார் என்றெல்லாம் இன்னைக்கு சொல்றாங்க. குர்ஆன் தெளிவாக பேசுகிறது, வமா கதலூஹு வமா ஸலபூஹு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த மக்கள் கொல்லவும் இல்லை, சிலுவையில் அறையப்படவும் இல்லை. பல் ரஃபஅஹுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை உயர்த்தி விட்டான். அல்லாஹ் உயர்த்திட்டான் அப்படிங்கிறது தெளிவான ஆதாரங்கள் குர்ஆனிலும் இருக்கிறது, ஹதீஸிலும் இருக்கிறது. அவர்களை யாரும் கொல்லலை,
கொல்வதற்கு முயற்சி பண்ணாங்க. அல்லாஹு தஆலா அவங்களுடைய சூழ்ச்சியிலிருந்து ஈசா நபியை அல்லாஹு தஆலா பாதுகாக்கும் முகமாக வானுலகத்திற்கு உயர்த்தி விட்டான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இன்னும் மௌத்தாகல. கியாமத் நெருங்கும் பொழுது அவர்கள் கியாமத்தின் அடையாளமாக உலகத்திற்கு இறங்கி வருவார்கள். டமாஸ்கஸில் இருக்கக்கூடிய பெரிய பள்ளிவாசல் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மனரா வழியாக அவர்கள் ஃபஜ்ர் நேரத்தில் இறங்கி வருவார்கள். அந்த நேரத்தில் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தொழுகை நடத்துவதற்காக மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டி சஃப்புகளை சரி செய்து கொண்டிருப்பார்கள். அப்போ பள்ளிவாசலுக்குள்ள ஈசா அலைஹிஸ்ஸலாம் நுழைவாங்க. எல்லாரும் பார்த்து அடையாளம் கண்டு கொண்டு நீங்க தான் தொலை வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொல்வார்கள், இல்லை இல்லை, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் தான் தொலை வைக்கணும், நான் பின்னால் நின்று மாமுமா நின்று தொலை போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் தெளிவான செய்திகள் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றி வந்திருக்கு. அவங்க எப்போ வருவாங்க, எந்த நாட்டில் வருவாங்க, என்னைக்கு வருவாங்க, எந்த பள்ளிவாசல் இருந்து மெனரா வழியை இறங்குவாங்க, தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. உலகத்தில் வாழ்வார்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண்ணை நிக்கா பண்ணுவாங்க. 40 நாட்கள் உலகத்தில் வாழ்வாங்க. அந்த நாள் ரொம்ப விசாலமாக இருக்கும். சிலுவைகளை அடித்து நொறுக்குவார்கள், பன்றிகளை கொல்வார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரியத்தை உலகத்தில் நிலைநிறுத்துவார்கள், தஜ்ஜாலை கொலை செய்வார்கள். எந்த இடத்துல கொலை செய்வாங்க என்பது முதல் கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஃபுல் பயோடேட்டாவும் குர்ஆனில் இருக்குது, ஹதீஸில் இருக்குது. கடைசியில் மதீனாவில் வஃபாத்தாகி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வீட்டில் பெருமானாருக்கு பக்கத்தில் அவங்க அடக்கம் செய்யப்படுவாங்க என்பதும் ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய செய்தி. குர்ஆனை போன்று ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஒட்டுமொத்த வரலாறையும் சொன்ன வேதம் உலகத்தில் எதுவும் கிடையாது. மிக தெளிவான முறையில் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. ஆனால் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பை வைத்து அவர்களை கடவுளாக ஆக்கி இன்றைக்கு தவறான கொள்கைகள் இன்றைக்கு உலகத்தில் புகுத்தப்பட்டிருக்கிறது. நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா நம்ம குழந்தைகள் நிறைய பேர் அதாவது கிறிஸ்து மதத்தை சார்ந்த அவர்கள் நடத்தக்கூடிய ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. தெரிந்தோ தெரியாமலோ அந்த கொள்கைகளை உள்வாங்கி கொண்டு வந்து விடுவார்கள். நாம் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். குழந்தைகளுக்கு தேவையான அடிப்படையான செய்திகளை அவர்களுக்கு சொல்லிவிட வேண்டும். ஈசா அல்லாஹ்வினுடைய அடியார், அல்லாஹ்வினுடைய அடிமை. அவர்கள் ஒரு நபி. அவர்களை அல்லாஹ் தஆலா நபியாக அனுப்பினான், ஷரியத்தை கொடுத்து அனுப்பினான். அவர்கள் கொல்லப்படவில்லை, அவர்கள் சிலுவையில் அறையப்படவில்லை, அவர்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள், திருப்பி வருவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் ஒருவராக வருவார்கள் என்பது முதல் கொண்டு எல்லாத்தையும் குழந்தைகளுக்கு முக்கியமாக நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு கடமையில் நமக்கு இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று இந்த திருக்கலிமாவை மொழிந்துவிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய அடியார் என்றும் அவர்கள் ஒரு அல்லாஹ்வினுடைய அடிமையாக இருக்கக்கூடிய மரியமனுடைய மகன் என்றும் அவர்கள் அல்லாஹ்வினுடைய ரூஹ் என்றும் அல்லாஹ்வினுடைய கலிமா என்றும் யார் ஏற்றுக்கொள்கிறாரோ, முழுமையாக அதை நம்புகிறாரோ, அவர் சொர்க்கத்தினுடைய 8 வாசல்களில் அவர் விரும்பிய வாசல் வழியாக அவர் நுழைந்து கொள்ளலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொன்னாங்க. அதனால் இந்த நேரத்தில் நாம் அவர்களை குறித்து சரியான ஒரு கொள்கையை நாம் முதல்ல விளங்கணும், குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். எனவே அவர்கள் பிறந்தார்கள் என்று சொல்லி இந்த டிசம்பர் 25 பண்டிகை தினமாக கொண்டாடுவதும் அது பொருத்தமானதல்ல. அதை ஒட்டி வரக்கூடிய இந்த புத்தாண்டு தினமும் அது கொண்டாட்டத்திற்குரிய நாளே அல்ல. அதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அன்னைக்கு நியூ இயர் என்று சொல்லி கொண்டாட்டத்தினுடைய ஒரு பகுதியை நாம் செஞ்சாலும் குற்றவாளிகளாயிரும். ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஒரு கேக் வாங்கி கொடுத்தோம் பிள்ளைகளுக்கு அதாவது ஜனவரி 1ஆம் தேதி குழந்தைகளுக்கு அன்னைக்கு நியூ இயர் என்ற அடிப்படையில் குழந்தைக்கு ஒரு கேக் வாங்கி கொடுத்தா கூட நாம் குற்றவாளிகள் தான். ஷரியத்து சொல்லாத ஒரு விஷயத்தை, ஷரியத்து கண்டித்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மாற்று மத சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு எந்த வகையிலும் ஒப்பாகி விடக்கூடாது. பேச்சிலோ செயல்பாடுகளிலோ அவர்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளிலோ எதிலும் அவர்களுக்கு ஒப்பாகி விடக்கூடாது என்று எச்சரித்திருக்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நாம் அந்த மாதிரியான ஒரு காரியத்தை சின்ன பிள்ளைங்க கேட்குறாங்க, சின்ன பிள்ளைங்க ஆசைப்படுறாங்க, அன்னைக்கு ஏதாவது ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம், நியூ இயர் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய இஸ்லாம் கேள்விக்குறியானதாக மாறிவிடும். அதனால் இதிலே நாம் ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷரியத்தை முழுமையாக பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களாக நம்மளை ஆக்கணும். யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலு ஃபிஸ் சில்மி காஃபா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இஸ்லாத்தில் முழுமையாக நுழைஞ்சிருங்க. இங்கே ஒரு காலை அங்கே ஒரு காலை வச்சுட்டு நீங்கள் இருக்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா எச்சரிக்கிறான். முழுமையான இஸ்லாம்
இஸ்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கொள்கைகளை நமக்கு சொல்லித் தந்தார்களோ, எந்த ஓரிரை கொள்கையை நமக்கு வகுத்து கொடுத்தார்களோ, எதை செய்ய வேண்டும் என்றும் எதை செய்யக்கூடாது என்று சொன்னார்களோ, அதையெல்லாம் யார் சரியான முறையில் பின்பற்றி அதன்படி நம்பி அதை வாழ்க்கையில் செயல்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் பியூரான முஸ்லிம்களாக இருக்க முடியும். அந்த வகையில் இந்த மாதிரியான இந்த நாட்கள் வருகிற இந்த காலகட்டத்தில் நாம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம எந்த விஷயத்திலும் நாம தலையிடக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய ஈமானை பரிசுத்தமான ஈமானாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ஷரியத்தினுடைய வரம்பு மீறி எந்த காரியத்தையும் செய்யாமல் நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காத்தருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.